ஹஜ்ஜுக்கு போனவர்கள் இந்த வருஷம் யூடியூப்பில் கூட 2 பேர் அதை பற்றி பேசியிருக்காங்க. 2 பேரும் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இனிமேல் ஹஜ்ஜு கமிட்டியில் வராதாங்க, கொஞ்சம் காசு கூட செலவானாலும் ப்ரைவேட்டில் வாங்க. அது காரணம் பலர் சொல்கிறாங்க. இந்த மாதிரி டேசி அந்த அஜீசியாவிலேருந்து ஹரமுக்கு போகிறதுக்கு 500 ரியால் அந்த சீசனில் வாங்குகிறாங்க. கொஞ்சம் தான் காசு கொண்டு போகிறாங்க. அதை கொடுத்து எத்தனை தடவை போக முடியும், ரொம்ப பேருக்கு போக முடியாது ஆச்சு, அப்படி ஆச்சு இப்படி ஆச்சு, அதுக்குள்ள கல்லறி போகணும், எல்லா விஷயங்களையும் சொல்லி நீங்கள் இனிமேல் ஹஜ்ஜு கமிட்டியில் போவாங்க, கொஞ்சம் காசு கூட செலவானாலும் ப்ரைவேட்டில் வாங்க சௌகரியம் செய்கிறாங்க. அவங்க பட்ட துன்பத்தை வச்சு அவலாதி வச்சு புலம்புறாங்க. நான் ஏன் சொன்னாங்க தப்புன்னா நான் சொல்ல வர்றது என்ன, அடியார்கள் மீது அல்லாஹ்வுக்கு ரொம்ப தெரியும், மனிதர்கள் மீது ரொம்ப தெரியும். இன்னல்லாஹ லஸூ ஃபضலின் அலன் நாஸ் வலாக்கின் அக்ஸரன் நாஸ் லா யஷ்குரூன். மனிதர்கள் மீது அல்லாஹ் பெரிய பேருபாரியாக இருக்கிறான், அதிகமான மக்கள் நன்றி கெட்டவர்களாக இருக்கிறார். இன்னொரு ஆயத்தில் அவர்கள் அநியாயம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய நிலையிலேயே அவர்கள் மீது அல்லாஹ் பெருபகாரத்தை செய்து கொண்டு இருக்கிறான். இப்படியும் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கக்கூடிய சீதவிகளே, நீங்கள் மக்காவில் அனுபவித்த துன்பங்களை மறந்து விடுங்கள். ஏன்? உங்களை கசக்கி பிழிந்தால் தான் சுத்தப்படுத்தப்படும். துணி அழுக்கா போச்சு, அயன் பண்ண பழி பண்ணுறோமா? ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து ஜம்ஜம் பேச்சு மனம் கொடுத்து நான் ஹஜ்ஜுக்கு போயிட்டு சந்தோஷமாக சொன்னால் சரியாகுமா? உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்துறதுக்கு என்ன வழி இருக்குது சொல்லுங்கள். உங்களுடைய எல்லா மன விருப்பங்கள், நான் என்ற அகந்தை அத்தனையும் கசக்கி பிழியப்பட வேண்டும். அதற்கு வாகன நெருக்கடி, சீதோஷ நிலையுடைய உச்சக்கட்ட வெப்பநிலை, என்னென்ன துன்பங்கள் என்னென்ன கஷ்டங்கள் எல்லாம் உலகத்தில் மனிதனை துன்பத்தின் எல்லைக்கு கொண்டு செல்லுமோ அத்தனையும் உள்ள இடத்தில் தான் கபத்துல்லாவை வைத்திருக்கிறான். சுவிட்சர்லாந்து இருந்துச்சுன்னு சொன்னால் 10 தடவை போயிட்டு வரலாம். என்ன நிம்மதியாக உல்லாச பயணம் இல்லை. இப்படிப்பட்ட நெருக்கடியான இடத்திற்குத்தான் நாம் செல்ல வேண்டும். உங்களை அழைத்திருக்கிறேன். எனக்காக இந்த நெருக்கடியெல்லாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய மன உணர்வு இருக்க வேண்டும். அதற்கெல்லாம் தயாரான பின் மனுஷ தாயிலை சபியா இதை சேர்த்துக்கணும். ஆஷாவில் இதை எழுதுங்க. மத்தன்னு மிஷ்காத்தை போதும்போது சில வார்த்தை ஒன்று ஹாஷியா பார்ப்போம். இந்த ஓதி கொடுக்குற ரஞ்சித்து உட்காந்துருக்கா ஹாஷியா பாப்பா இல்லைன்னு அந்த மாதிரி ஹாஷியாவில் இதில் என்ன அது என்ன சொன்னேன் இப்போ மனுஷ தாயிலை சபிலா என்ன இந்த தாங்கக்கூடிய சக்தி உங்களுடைய உள்ளத்தில் வளர்த்து கொண்டு செல்லுங்க. என் பிள்ளைகள்லாம் ஹஜ்ஜுக்கு போகும்போது சொன்னேன், அம்மா நீங்கள் அல்லாஹ்வுடைய தர்பாருக்கு போங்க, இங்கேயே நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. கஷ்டம் முதல்ல கஷ்டம் வரும் என்பதை எதிர்பார்த்து செல்லுங்கள். கஷ்டம் ஒன்று பாவா சொல்லி அனுப்புனாங்க, என்ன வந்து லேஸ் காட்டான் சொல்லிட்டு அடிச்சான்னு சொன்னான். அந்த மாதிரி முதல்ல உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறேன். அங்கே கஷ்டம் வந்துச்சுன்னு சொல்லி தாங்க முடியல பாவன்னு சொல்லவே கூடாது. நீங்கள் முதல்ல சொல்லி தான் கஷ்டம் தானே இங்கே இருக்கும். அந்த கஷ்டம் வந்தால் தான் கசக்கிறாங்க. இந்த காலத்தில் சேர்ந்து வாஷிங் மிஷின் வந்துச்சு. நம்ம காலத்து பெரிய நீண்டு போகிறோம், வாயில் தண்ணி, அது தண்ணிலாம் அந்த காலத்தில் இல்லை, வாயில் போடுறதெல்லாம் இல்லை. குளத்துக்கரையில் உட்காந்து கருங்கல் துணியை போட்டு மேலே சோப்பை போட்டு துணியை அதில் கருங்கல்ல படார்னு அடித்து பிறகு அடித்தது பத்தாம் போட்டு கசக்கி அதுக்கு புழிஞ்சி அதுக்கு பின்னாலே கொடியில் காய போடும். இப்படி தான் படம். அப்போது அந்த துணிகிட்ட கொஞ்சம் பேசு, நீ என்ன அனுபவிச்சேன்னு பாரு. துணிட்டு கேட்டால் ஏன்பா நான் துணியாக பிறந்தேன்னு, இப்படி நான் துணியாக பிறக்காமல் வேறு ஏதாவது மரமாக மட்டையாக பிறந்தேன் போட்டு கசக்கி எடுத்துட்டாங்கன்னு சொல்லுமா இல்லையா? அழுதே சொன்னோம், தேம்ப சொல்ல முடியாமல் அழுவோம். அந்த மாதிரி கசக்கி பிழிந்தால் தான் பரிசுத்தமாகும் துணி. கசக்கி பிழிந்தால் தான் இமானுடைய அடியாருடைய உள்ளம் பரிசுத்தமாகும். என்னால் ஒன்றுமே முடியாது என்ற நிலைக்கு உங்களை கொண்டு வந்து யாயுன்னா சந்துமுல் ஃபுகரா வல்லாஹு கனீம், நீங்கள் எல்லாம் ஃபகீர் என்ற இந்த ஒன்றை அல்லாஹ் சொல்லியிருக்கான். ஃபக்ர் இதா தம்மல் ஃபக்ர் ஹோ அல்லாஹ், அங்கு அல்லாஹ்வை நீங்கள் பெற்றுக்கொள்ள. இப்படி முழுமையாக அல்லாஹ்வின் சரணாகதியாக ஆகக்கூடிய ஒன்றுதான் ஒமன் அஹ்ஸனு தீனன் மிம்மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹ், தீனால் அழகானவன் இவனை விட சிறந்தவன் யார் இருக்க முடியும்? மிம்மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹ், தன்னை அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சான். அப்புறம் ஒத்தவா
மில்லத் இப்ராஹிம் ஹனீஃபா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்படித்தான் வாழ்ந்தார். அவர்களுடைய வாழ்வை எவர் பின்பற்றி வாழ்ந்தால் அப்போ இவர்களை விட சிறந்தவர்கள் தீனில் அழகானவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது என்று சொல்லிவிட்டு வத்தஹல்லாஹ் இப்ராஹிம ஹலீலா, இப்ராஹிமை அல்லாஹ் ஹலீலாக தேர்வு செய்து கொண்டான், எடுத்துக்கொண்டான் என்று சொன்ன அந்த பாக்கியத்தை உங்களுக்கு தருவதற்காகத்தான் இந்த கஷ்டங்களை அல்லாது. இங்கே ஆயங்குள்ள பேர் என்ன, சரி, அவருக்கு ஒரு கல்யாணம் செஞ்சு முதல் பிரசவம். அப்போ அழுதுச்சான். வீட்டில் சொன்னாங்க, என்ன சொல்லி அழுதுச்சான், இப்படி கஷ்டம் தான் கல்யாணமே செஞ்சுருக்க மாட்டேன். எல்லா பெண்கள்கிட்ட கேட்டு அப்படிதான் சொல்லுவாங்க, அடுத்த பிள்ளைக்கு உடனே தயாராகிடும், அது வேறு விஷயம். இப்போ நான் சொல்ல வந்தது என்ன, இப்போ இந்த குழந்தை பாக்கியம் ஈஸியாக வந்துடுமா? வராது. 9 மாதம் கஷ்டப்படணும். விரும்ப பிரகாரம் படுக்க முடியாது, தூங்க முடியாது, இங்கே படுத்தா அங்கே தூங்க, இங்கே படுத்தா அங்கே, என்னென்ன கஷ்டங்கள் நம்ம வாயால் சொல்கிறோம், அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியும். இப்படி எல்லாம் கஷ்டம் 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 எல்லாம் சரிதான். எல்லா கஷ்டமும் குழந்தை வெளியே வந்துடும், ஒரு வினாடியில் வந்துடும். ஏன்? கஷ்டத்துக்கு முன்னால் கிடைத்த அந்த பாக்கியம் எல்லா கஷ்டத்தையும் மறக்கடித்து விடுகிறது. ஆகவே ஹஜ்ஜுக்கு சென்றவர்களே மக்காவில் அனுபவித்த கஷ்டங்களை எல்லாம் அங்கேயே விட்டுடுவாங்க. ஹஜ்ஜில் ஏதாவது நல்லா அல்ஹம்துலில்லாஹ் எங்களால் அல்லாஹ்வுக்கு எவ்வளோ தௌஃபீக் செஞ்சால் அந்த மாதிரி இபாதத் செஞ்சோம், தவாஃப் செஞ்சோம், உம்ரா செஞ்சோம், இதை மட்டும்தான் நீங்கள் சொல்லணும். இங்கே வந்து ஆவலாதி குறைகளை சொன்னால் அல்லாஹ் கோச்சுக்கோ. அஜின் ஃபின்னாஸ் பில் ஹஜ் அழைச்சிட்டு இந்த நெருக்கடியும் கஷ்டத்தையும் கொடுக்கறதுக்கு தான் நீ அழைச்சியா? மேமான் எல்லாம் உயூஃபுர் ரஹ்மான் போங்க, ஹஜ்ஜி போனவங்கள்ட்ட அங்கே என்ன எப்படி அழைக்கப்படணும்? தாரூன் உயூஃபுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய விருந்தினர்களை வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கப்படும். அல்லாஹ்வுடைய விருந்தினர்களாக போய் அங்குள்ள அசௌகரியங்களை முக்கியத்துவம் கொடுத்து அதை பெருசாக பேச முற்பட்டால் அல்லாஹ்வுக்கு கேவலப்பட்டு நம்மளாக அல்லாஹ் என்ன, நான் உங்களுக்கு சௌகரியம் செஞ்சு கொடுக்க முடியாத அசக்தனா, என்னால் முடியாதா? நான் விரும்பி இந்த கஷ்டத்தை கொடுத்து துணியை சுத்தப்படுத்த செஞ்ச ஏற்பாடு. நீங்கள் சுத்தமாக தான் இங்கே வந்தங்க, அங்கே இருக்கவங்கள எந்த குப்பையை கொட்டிருந்தா அதே இங்கே வந்து சுவிட்சர்லாந்து முதல்ல நிம்மதியாக வாழ வச்சுட்டா நீங்கள் வந்த மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் கழுத ஹஜ்ஜிக்கு வந்துச்சான், திரும்பி போகும்போது கழுதையாக தான் அது இருந்துச்சான். அதே மாதிரி தான் வந்து அதே மாதிரி தான் போயிடுவாங்க. அப்போ உங்களுக்கு சுத்தப்படுத்துறதுக்கு என்ன வேணும்? கசக்குன்னு உங்களுடைய விருப்பத்துக்கு மாற்றமான சூழ்நிலைகள் அங்கே இருக்கத்தான் செய்யும். வலா ரஃபஸ வலா ஃபுசூக்க, ஃபுசூக்கில் சேர்ந்தது தான் இது. எது? அல்லாஹ் குறை சொல்கிறது. எங்கள் ஊர் பக்கத்தில் லால்பேட்டையில் பூசணும் பொஞ்சாதியும் கல் எறிஞ்சிட்டு வந்தாங்க. பொஞ்சாதி தண்ணி கேட்டுச்சான். அது தண்ணி குடி நான் வரேன்னு போனால் திரும்பி பார்த்தா ஆளை காணும். அந்த அம்மா நம்ம பிள்ளைகள் இருக்கிற ரூமுக்கு எதிர்த்த பில்டிங்கில் இருக்கிறாங்க. அதுக்கிட்ட அவங்க சாப்பாடு இல்லை, அதுக்கிட்ட உட்காந்துட்டு போய் சாதல் சொல்லி இவங்க லால்பேட்டு பிள்ளைகள் ஒவ்வொரு ஆஸ்பத்திரியாக தேடி தேடி பார்த்து எங்கேயுமே இல்லை, கிடைக்கல. கடைசியில் நேற்று 2 நாளைக்கு முன்னால் மௌத்தா போயிட்டான்னு சொல்லி தவிர வாட்ஸ்அப்பில் கூட போட்டிருக்காங்க. கத்தாலிப்ப குடும்பத்தை சேர்ந்தவர் இல்லை மினாவில் ஃபாத் ஆகிட்டார். 600 பேர் மௌத்தா இருக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில். இல்லை மொத்தமும் ஏதாவது தமிழ்நாட்டில் தான், இந்தியாவில் உள்ளவங்க. அதில் இந்த லால்பேட்டை சேர்ந்தவர் மௌத்தாயிட்டார். நான் என்ன சொல்ல வர்றேன், உங்களுடைய இந்த கஷ்டமெல்லாம் உயிரை வச்சுக்கிட்டு தான் கஷ்டப்பட்டுருக்குங்க. அந்த பொம்பளையிட்டு கேளுங்க, புருஷனை பறி கொடுத்த அந்த அம்மாவை உள்ள எந்த மாதிரி துடிச்சிட்டு இருக்கு. உங்கள் புருஷன் ஹயாத்தாக இருக்கிறாங்க, நீங்கள் ஹயாத்தாக இருக்கிறீங்க. எப்பொழுதுமே அல்லாஹ்வுக்கு சுக்கு எப்போ செய்ய வரும்? செல்வந்தனை பார்த்தால் சுக்குர் செய்ய வராது. உன்னை விட கீழே இருக்கக்கூடிய கஷ்டப்படக்கூடியவனை பார்த்தால் அல்லாஹ் எனக்கு இந்த வசதியை கொடுத்துருக்காருன்னு சுக்குர் செய்யும். அதுபோல துன்பங்களை நீங்கள் அனுபவித்த இந்த துன்பங்களின் கடைசி என்ன? மௌத். அது வாசலில் நுழைய வைக்காமல் உங்களை சலாமத்தாக மதீனா முனவ்வராவுக்கு அழைத்து சென்றிருக்கிறானே, இதை நினைத்து சுக்குர் செய்யுங்கள் என்று இந்த யூடியூபை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மதீனாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.